ஆட்சிகளை குறித்து, அந்த முன்பாக இருந்த ஆட்சியை குறித்து மறைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஆட்சியில் இருந்த நிதி விவகாரங்களை குறித்து சொல்வதற்கு என்ன தயக்கம்? ஒருவேளை யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த ஆட்சிகளில் அந்த காலகட்டங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. யாரை காப்பாற்ற வேண்டிய முயற்சி, அல்லது இவர்களே சொன்னது போல தீர்ந்து போய் விட்டதாக இவர்களாக சொன்னார்களே, அவர்களிடத்திலிருந்து கவர்ந்து கொள்வதற்கு ஏதேனும் இருப்பதா என்பதை ஒரு முயற்சித்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்த வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சி காலத்தை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா, யாருடைய தயவை எதிர்பார்த்து இதில் இருந்து அவர்கள் விலக்களித்திருக்கிறார்கள், யாரை காப்பாற்றக்கூடிய முயற்சி என்பதை நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுவதற்கு விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்னதைப் போல இந்த வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமே மக்களிடத்திலிருந்து என்ன சொல்லி தப்பித்துக் கொள்வது, ஆழந்தெரியாமல் காலை விட்டு பெரிய அதிர்வேட்டுடன் வானவேடிக்கைகளுடன் நிறைவேற்ற முடியாத ஒரு தவறான அல்லது பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மன்றத்திலே வழங்கி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டோம். இப்போது ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அதில் ஒரு ஒப்பீட்டை செய்ய விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிற போது, அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் நாங்கள் சொன்னோம், this report is not an attempt to dilute the commitment given to the public என்று. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் புறந்தள்ளியோ அதை டைலூட் பண்ணுவதோ எங்களுடைய நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதற்காகவோ, அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காகவோ, ஒரு அட்டம் பண்ணுவதற்காகவோ, நிதிநிலையை ஒரு காரணமாக காட்டி எங்களால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வதற்காக நாங்கள் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை என்று திட்டவட்டமாக சொன்னோம். அதனுடைய அடிப்படை என்ன? நிதி நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்கின்ற உறுதிமொழியை சொல்லக்கூடிய வகையிலே தெளிவாக சொன்னோம். ஆனால் இப்போது 2024 இந்த வெள்ளை அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்த வெள்ளை அறிக்கையினுடைய முக்கிய நோக்கம், the single objective of this report is to inform the public about the fiscal space available to take new projects is very limited. அதாவது புதிய திட்டங்களை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொள்வதற்கான இந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ், நிதி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது, எங்களால் புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதிலே அதை நிறைவேற்றுவதிலே சிரமம், எங்களால் முடியாது என்று சொல்வதை அவர்கள் ஆரம்பத்திலே சொல்கிறார்கள். அப்படி என்றால் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் சொல்லியிருப்பதை எதையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது என்று எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆட்சி கையை விரித்திருக்கிறது. அதை இந்த 2 ரிப்போர்ட்டுகளையும் நீங்கள் படித்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே எத்தகைய நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் எங்கே? இல்லை, இந்த நிதி நெருக்கடிகள் இவ்வாறு இருக்கிறது என்று எடுத்த எடுப்பிலேயே எங்களுடைய ஃபிஸ்கல் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறது, மினிமலாக இருக்கிறது என்று சொல்லி தப்பித்துக்கொள்ள பார்க்கக்கூடிய இந்த அரசினுடைய முயற்சி நோக்கம் எங்கே என்பதை நான் பொதுமக்களுடைய கவனத்திற்கும் ஊடகத்தினுடைய கவனத்திற்கும் விட்டுவிட விரும்புகிறேன். ஆக நான் இன்னொன்று கூட நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய இந்த விதிண்டே பொதுவாக வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிடுவோம்னு கேட்டிங்கனாக்கா பட்ஜெட்டுக்கு முன்னால் வெளியிடுவோம். ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்னால் கவர்னர் அட்ரஸ், ஆளுநர் உரைக்கு முன்பாக இதை வெளியிட்டிருக்கிறார். காரணம், ஆளுநர் உரையில் நாளைக்கு புதிய திட்டங்களை சொல்லணும், கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கான கொள்கைகளை சொல்லுகிற போது இன்னென்ன திட்டங்களை நாங்கள் சொல்லணும். அதில் புதிய திட்டங்களை சொல்வதற்கு
எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதற்கு ஒரு ப்ரிலூடாக அந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பதைப் போல நாளைக்கு நீங்கள் எங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி கவர்னர் உரைக்கு முன்பாகவே இந்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டிருப்பதாக நான் கருதுகிறேன்.